பிசினஸ் மாடலிங் என்ன பண்ணலாம் இல்ல எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு அப்படினா அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை ரெஜிஸ்டர் பண்ணலாம். 4 விதமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் you can do it in the YUKTI. First basic idea, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து புரோட்டோடைப் மாடல், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நிறைய வந்து எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் அப்னா என்னது, ஒரு பிசினஸ்னு வச்சுக்கலாமா, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கலாமா, இல்லை என்னன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் அப்னா என்ன வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார், இது ஸ்டார்ட் அப் சார் அப்படின்னா எதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம், நீ எதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். உனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நிறைய நீ பார்க்குறீங்கள. இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு ஆஃப்டர் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாரி இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீனே நிறைய ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்மளோட டெக்னாலஜியும் இன்க்ரீஸ் வளர்ந்துட்டு இருக்கு, ஓகேவா? மொபைல் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி அண்டு வாய்ஸ் அசிஸ்டட் திங்ஸ், ஏஐ டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டா, சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நினைச்சே கூட பார்த்துருக்க மாட்டோம். நான் இப்போ வந்து இவனை கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு கதை சொல்லுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயம்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் எவ்ரி இயர் தே ஆர் கோயிங் டு பி அப்டேட் பண்ணிட்டே இருக்கான், எவ்ரி டே, ஓகேவா? இப்போ மெட்டா ஏஐலாம் இன்க்ளூட் பண்ணிட்டான். ஸோ இது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா தானே, நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா, இதேமாரி ஒரு ஃபீச்சர்லாம் வரும்னு நினைச்சு பார்த்துருக்கோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை செல்ஃப் இஸ் சக்திவேல், ஒர்க்கிங் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். அப்படி என்னை பற்றி கேட்டாலும் சொல்லுது, வேற ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி கேட்டாலும் சொல்லுது. வாட் எவர் இட் மே பி, இட் இஸ் கிவிங். ஓகே, எதை நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் அதை வந்து ஆப்பாவோ இல்லை ஒரு ரியல் கடைக்கு போயோ இல்லை சம்திங் யூ ஆர் யூஸிங். எதை நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம், இங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், அது ஸ்டார்ட் அப்னு சொல்லலாமா? திடீர்னு இந்த பையன் இருக்கான், எங்கள் ஊரில் வந்து ஹோட்டலே இல்லை சார், நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடாது. எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடாதுல்ல. அந்த கம்பெனியில ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கணும். இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கணும், யாரும் பண்ணிருக்க கூடாது ப்ரீவியஸா. ஸோ அது ஒரு நாவலா இருக்கலாம், அது ஒரு உன்னோட இன்னோவேட்டிவ் ஐடியாவா இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் அப், ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்டார்ட் அப். இருக்கிற அரைச்சமாவே இறக்கிறது பேர் ஸ்டார்ட் அப் கிடையாது. ஹோட்டல் தான் இருக்கு, நம்ம ஊர்ல லட்சம் ஹோட்டல் இருக்கு. திரும்ப நீ ஹோட்டல் ஆரம்பிக்கிறது போய் நீ ஹோட்டல்ல நீ ஏதாவது புதுசா நியூவா திங்க் பண்ணு, ஓகேவா? சார் அவர் டோர் டெலிவரி அதுவும் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி வழியா பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதுல வேற ஏதாவது இன்னோவேட்டிவா இது இருக்கா அப்படின்றத திங்க் பண்ணு, ஓகேவா? எல்டர்லி இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீ டேட்டா கொடுத்தாலே நான் உங்களுக்கு வந்து பாஸ்ட் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்ட் ஒரு 20 தடவை நான் சாப்பிட்ருக்கேன், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மண்டேனா நீங்க இதை சாப்பிடுவீங்க, இந்த நேரம் இதை சாப்பிடுவீங்க, இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஏன்னா எங்களுக்கு ஒரு 200 வெரைட்டி இருக்கு, we can suggest அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஹெல்த் ஒரு நிமிஷம் தான். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். First of all, you can register in the YUKTI. Okay, so it may be a simple idea. அந்த ஐடியா சிம்பிளா இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா they are going to be call means by online, ஓகேவா? ஸோ இதெல்லாம் they are having some deficiency in your இதை ப்ராடக்டா மாற்ற முடியாது. ஸோ likewise they are giving some suggestions also. லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா போன அகாடமிக் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 16,000 ஐடியாஸ் பண்ணி அவங்க வந்து 1 lakhலேருந்து 6 lakhs வரைக்கும் they got the funding for do it as in the business or startup or make it as in the product for commercialization. Okay, first point இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஓகேவா? ஸோ அதனால இது யுக்தியோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதை வந்து ஒரு பெருசாக இதை நினைக்காது. ஸோ நீ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஆகணும், இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீ வெளியில போனீங்கன்னா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, நீ அலுமினியா பண்ணலாம், ஓகேவா? ஸோ எங்கனே தெரியாம போய் பேங்க்லயும் அதுலயும் அந்த எம்எஸ்எம்இலையும் போய் கேட்டுட்டு இருக்கிறத நம்மள்டே இருக்கு. ஸோ யூ கேன் டூ இட் ஈஸிலி. அது யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பண்ணு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த IIC 7th எடிஷன் ஆஃப் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக். ஹேக்கத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான், இதுதான் வேர்ல்டுலேயே வெரி லார்ஜஸ்ட் ஹேக்கத்தான், ஓகேவா? இந்த ஹேக்கத்தான் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹேக்கத்தான்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன், ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன், அதை வந்து
சிங்கிளாவோ ஒரு டீம் மெம்பர்ஸ் கண்டினியூஸா ஒரு 36 hours or 48 hours நீ உட்கார்ந்து அதுக்கான சொல்யூஷனை நீ என்ன பண்றனா அவங்களுக்கு கொடுக்க போற. ஓகேவா? அது வந்து after that they are going to be mentoring, pitching, all the things it is going to be done. Okay. So இதுதான் ஹேக்கத்தான். ஹேக்கத்தான்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட ஐடியாவை சொல்ற, அந்த ஐடியா ஓகே அப்படின்னா உன்னை கூப்பிட போறாங்க அவங்க டீம். ஸோ எல்லா டீம்ஸும் கிராண்ட் ஃபினாலேக்கு கூப்பிடுவாங்க. அந்த டீம்ஸ் அங்கேயே உட்கார்ந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை சாஃப்ட்வேராவோ ஹார்ட்வேராவோ கண்டினியூஸா யூ ஆர் கோயிங் டு 1 week or 4 days or 2 days. சாஃப்ட்வேர்னா இட் மே பி 3 days, ஹார்ட்வேர்னா இட் கோஸ் அப் டு 4 days like that. கண்டினியூஸா பண்ணி மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுதோ அங்க உன்னோட ஜூரிஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பி பிரசன்ட். இதுதான் ஹேக்கத்தான். இதே வந்து நம்ம ஸ்மார்ட் இந்தியா நிறைய ஹேக்கத்தான்ஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பெனிஸ், காலேஜஸ், நிறைய ஒவ்வொரு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல நடத்துறாங்க. பட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நடத்துறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 SIH 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹேக்கத்தான். இதுல என்ன யூஸ்வலா பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட இருக்க ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ப்ரோட்டோடைப் மாடல்ஸ் ஏதாவது நீ டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற, அது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், நீ ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், இல்லை நீ ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ கேன் டூ இட். டைரக்டா என்ன பண்ணலாம்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது யுக்தி. ஒன்றுட்டு என்ன ஐடியா இருந்தாலும் முதல்ல நீ ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஹேக்கத்தான் அப்படி கிடையாது. ஹேக்கத்தான் என்ன பண்ண போறோம்னா அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் ஆல்சோ அவங்களோட ப்ராப்ளம்ஸை தே ஆர் கோயிங் டு பி டிஃபைனிங் த ப்ராப்ளம்ஸ். ஒரு தீம்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு 8 தீம்ஸ்ல இது கூட மொபைல் நோட் பண்ணிக்கிறியா? நான் சொல்றேன் ஒரு 5 நிமிஷம். So you are having I will send the that is flyer to you. ஓகேவா? நான் ரெக்கார்ட் சென்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா you are having transportation and logistics. இது வந்து general themes. இந்த themes-க்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ராப்ளம்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ்னா என்னது? ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஒரு 4 ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கெட் பண்ணலாம். அதாவது எகைன் அவங்க ப்ராடக்டாக மாற்றலாம். ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு கிராக் கண்டுபிடிக்கணும். எதில் கிராக் கண்டுபிடிக்கணும்? ட்ராக்ல கிராக் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? யூ கேன் அவாய்ட் த சம் ஆக்சிடென்ட்ஸ். இல்லை டைரக்டா ட்ரெயின்ஸ் வருது, அதோட பொல்யூஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இது அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம். யாருக்குள்ள ப்ராப்ளம்? ரயில்வேஸ்க்குள்ள ப்ராப்ளம். ஸோ இது இப்படி வேணும்னா நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த வருஷத்துக்கான ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ப்ராப்ளம்ஸை அவங்க வந்து they can put it in the Smart India Hackathon வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கத்தானோட இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஃபார்ம் த டீம். ஓகேவா? யூ கேன் ஃபார்ம் த டீம். ஒரு 5 members or 6 members with the team leader and one mentor. இந்த டீமை ஃபார்ம் பண்ணிட்டு நீ ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளமை நீ சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை யூ ஆர் கோயிங் டு பி டிரைவ். ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. PowerPoint ஃபார்மட் இருக்கு. ஓகே, ஒரு 5 slides இல்லை ஏன் ஸ்லைட்ஸாக கொடுத்துருக்காங்க, நீ அப்படியே நீ ப்ரெசென்ட் பண்ணலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த PowerPoint ஸ்லைட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன உன்னோட ஐடியா, என்ன இன்னோவேட்டிவ் ஐடியா, ஹூ இஸ் த பெனிஃபிஷியரிஸ், அது என்ன மாடல், அது சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 5 slides இருக்கு. இதை நீ இது பண்ணிட்டு நீ வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல நீ ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுப்பேன். ஓகேவா? பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணினா இஃப் இட் இஸ் செலக்டட்னா யூ ஆர் கால்டு ஃபார் கிராண்ட் ஃபினாலே. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஃபைனல் நடக்கும். ஒரு 5 டீம்ஸை கூப்பிடுவாங்க. ஓகேவா? அந்த 5 டீம்ஸை அங்க எல்லா சப்போர்ட்ஸும் உனக்கு என்னென்ன ஹார்ட்வேர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மென்டர்ஷிப் சப்போர்ட், கம்பெனி பர்சன் எல்லாருமே இருப்பாங்க. டே அண்ட் நைட் நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? கிராண்ட் முடிச்சுட்டு அந்த ஜூரிஸ்ட் நீ ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் ஓகேனா டாப் 3க்கு they are going to be give it as 1 lakh rupees prize also. அந்த பிரைஸ் மட்டும் கூட அது அன்னைக்கு அவனை அப்ரிஷியேட் பண்ணி உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு அந்த பிரைஸ். ஆஃப்டர் தட் அந்த ப்ராடக்ட் அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அது யாருக்கான சொல்யூஷன்? கவர்மெண்ட்ல இருக்க ஒவ்வொரு செக்டாருக்கான ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன். அதை அவன் வந்து ஏன் அவன் கொடுக்குறான்? வந்துட்டு எனக்கு அதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா பெஸ்ட்டாக வேணுன்றதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கொடுக்குறாங்க.
அதை திருப்பி அந்த டீமை கொடுத்து கூப்பிட்டு இன்னும் மென்டர்ஷிப் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டா மாற்றி நீனே கூட ஒன்று ஸ்டார்ட் அப் ஆகலாம். உனக்கு எல்லா சப்போர்ட்ஸும் they are going to be giving. அதுக்கப்புறம் they are giving stipend also for your further studies. If you go for the higher studies or for further studies, they are giving stipend also. ஓகேவா? ஸோ அது உனக்கு ஒரு லைஃப்ல நிச்சயமா ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுன்னா எவ்ரி டீம், ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் யூ ஃபார்ம் த டீம். நான் வந்து உனக்கு இந்த ஃப்ளையரை உனக்கு சென்ட் பண்றேன். நீ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு. உனக்கு எது செட் ஆகுன்றத பாரு. எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இவி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ பவர் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ரயில்வேஸ் இதில் லோகோமோட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கான ஒன்று தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணிக்கிற, அதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராப்ளம்ஸை நீ கிரியேட் பண்ணிக்கிற பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா? இதை நான் முக்கியமாக சொல்லணுன்றதுக்காக தான் இன்னைக்கு 2வது வர சொன்னேன். ஃபர்ஸ்ட் யுக்தி, 2வது இது. யுக்தின்றது த்ரூ த இயர் அது ஓப்பன்ல இருக்கும். நீ எந்த ஐடியா, எனி ஐடியா யூ கேன் சப்மிட். இது அப்படி கிடையாது. இந்த ஹேக்கத்தான் இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் சம் பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ். தோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிவன் பை த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஒரு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல கலந்து நீ ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு போனீங்கன்னா நிச்சயமா அது உன்னோட ரெஸ்யூமை ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கண்டிப்பா. புரிஞ்சுதா? ஸோ அதையும் நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அது நிச்சயமா ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நினைச்சு பாரு, இந்தியா லெவல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு டாப் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது. லாஸ்ட் இயர் நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம இதே இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொன்னோம். உங்க எலக்ட்ரிக்கல்லேருந்து ஒருத்தனும் இது வரவே இல்லை, அது வேற விஷயம். டீம்ஸே வரல. பட் ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இசிஇ, இஎன்டையும் யாரும் வரல. இசிஇ, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மோர் தென் ஒரு 60 ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 டீம்ஸ் செலக்டட் ஃபார் த கிராண்ட் ஃபினாலே. 1 team from structural, another team from chemical, another team from EC. சரியா? அவங்க கொடுத்தாங்க. they went to Jalandhar, Chandigarh and some other places. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் யோசிச்சு பாரு, ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட ஒரு 5 days அந்த இடத்துல போய் உட்காந்து அவங்க எல்லா சப்போர்ட்டும் நம்மளுக்கு தராங்க. யார் உனக்கு இதுமாரி தருவோம்? ஓகேவா? உனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸர் சப்போர்ட் வேணுமோ, ஒரு சாஃப்ட்வேர் சப்போர்ட் வேணுமோ, எவ்ரிதிங் தே கிவன். ஓகேவா? அங்கே உட்காந்து உன்னோட ஐடியாஸை நீ இன்னோவேட்டிவ் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இது கிராண்ட் ஃபினாலேல அந்த வின்னர்ஸ்க்கு யூ கேன் சான்ஸ் டு மீட் த பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ. ஓகேவா? யூ கேன் இன்ட்ராக்ட் வித் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ. எல்லா எடிஷன்ஸ்க்குமே பிஎம் வந்திருக்காரு. ரொம்ப ரிமோட்ல இருக்கவங்களுக்கு அந்த மூமெண்ட்ல தே ஆர் கோயிங் டு பை வீடியோ கான்ஃபரன்சிங் ஆல்சோ யூ கேன் இன்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதனால இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செப்டம்பர் 12. ஓகேவா? பட் நீ வந்து நம்மள்கிட்ட கொடுக்க வேண்டியது செப்டம்பர் 3க்குள்ள கொடுத்தினாதான் உனக்கு நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் சம் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பட் உன்னோட ஐடியா ஒர்த்தா இருக்கணும்ல. காலேஜ்லேருந்து நான் பாட்டு ஒரு 200 ஐடியாவை இங்கேருந்து அனுப்ப முடியாது. ஒரு காலேஜ்லேருந்து 35 ஐடியா இல்லை 30 to 35 ஐடியாஸ் தான் என்னால் நம்மளால அனுப்ப முடியும். ஸோ அதனால இந்த செப்டம்பர் 2க்குள்ள இன்னும் ஒரு 10 days டைம் இருக்கு. கரெக்டா? ஸோ நீ என்ன பண்ற, நான் இந்த ஃப்ளையருக்கு அனுப்புறேன். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் கூகுள் பண்ணு SIH 2024. அதை கூகுள் பண்ணு. அதில் போய் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நிறைய பேர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறது, எதில் பண்ணுறது அப்படின்ற தவிச்சிட்டு இருப்பேன். ஸோ அப்போ தான் யோசிப்பேன், நீ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இதுக்கு நீ ஸ்பான்டேனியா ஹேக்கத்தானில் நீ வின் பண்ணுற செகண்டரி, பட் யூ கேன் கெட் அன் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் ரொம்ப இன்னோவேட்டிவ் இல்லாமல் ஒரு பார்ஷியலாக இருந்தால் கூட ஓகே, நீ யூ கேன் சப்மிட் யுவர் ஐடியா. அப்போ தான் ஒரு 5 slides என்ன பண்ணுறது, ஒரு நம்ம என்ன சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்றதுலாம் உனக்கு தெரியும். சரியா? பண்ணலாமா? இதில் முதல்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியுதா? ஓகே. ஸோ SIH 2024. ஓகேவா? ஸோ அந்த SIH 2024 வெப்சைட்ல போயிட்டு இதை நீ இது பண்ணு. நான் ஃப்ளையரும் அனுப்புறேன். மைசெல்ஃப் சக்திவேல், ஐ எம் ப்ரொஃபஸர் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஃபர்தரா இதுல ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகேவா அஜய்? நீ கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இது இட்ஸ் ரிகார்டிங் த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஓகே. ஸோ ப்ராப்ளம்ஸ் 200 ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு ரிலேட்டட் உள்ள ப்ராப்ளத்தை ஒன்று யூ கேன் கோ த்ரூ இட்.
ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியும் அது நம்ம எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் என்ன. யூ கேன் சூஸ். இப்போ சில பேர் இதில் நல்லா எனக்கு சாஃப்ட்வேர் எடிஷன் நல்லா பண்ணணும்னா யூ கேன் சூஸ் த சாஃப்ட்வேர் எடிஷன் ஆல்சோ. ஹார்ட்வேர் எடிஷன்னா யூ கேன் டூ இட் ஃபார் த ஹார்ட்வேர் எடிஷன். ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர்னா ஃபுல்லி சாஃப்ட்வேர் பண்ண போகிறேன், அது ஹார்ட்வேர்னா ஃபுல்லாக ஹார்ட்வேர் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் த ரிகார்டிங் த ஹேக்கத்தான். புரிஞ்சுதா? ஸோ முன்னாடி அடுத்தது நான் சொன்னது யுக்தி. ஓகேவா? யுக்திக்கு நான் என்ன சொன்னேன்? யங், யூனிக், knowledgeable, talent, innovators. Very good. That is the yukti. This is the national repository. So இதுக்கும் நீ என்ன பண்றனா, இது hackathon தான் is separate part. இன்னொன்னு சொன்னது என்னது? யுக்தி repository. யுக்தி repository. இதுக்கும் you can register your ideas. இந்த நாலு விதமா நல்லா எனக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல ஆக்சுவலா இது 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியா, அடுத்தது புரோட்டோடைப், அடுத்தது பிசினஸ் பிளான், அடுத்தது வந்து தான் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஸ்டார்ட் அப். நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார், எல்லாமே நான் பண்றேன், எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பை டைரக்டா கிரியேட் பண்றாங்கன்னா தட் ஆல்சோ யூ கேன் டூ இட். ஓகேவா? அதுக்கான ஐடியாவும் டைரக்ட்லி யூ கேன் ரெஜிஸ்டர் இந்த யுக்தி. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இப்போதான் சார் ஒரு ஐடியா வந்துச்சு, எனக்கு இதை ஒரு இப்படி பிஸ்னஸ் பண்ணா என்ன, அப்படி பிஸ்னஸ் பண்ணா என்ன, இது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணா என்ன, இதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணா என்ன, இப்படின்னு ஒரு புது ஐடியா இருக்கு சார் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஈவன் ரிஜிஸ்டர் யுவர் ஐடியா. சார் நான் அடுத்த வருஷம் 4-5 மாசத்துல போயிடுவேனே சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட எலிஜிபிலிட்டி வந்து ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த அலுமினஸ். ஓகேவா? ஓர் இட் மேபி யூ கேன் டூ இட். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்குள்ள உனக்கு ஈஸியாக சில சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நீ பண்ணலாம். நீ வெளில போயிட்டீங்கன்னா கான்டாக்ட்ஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமும் யூ கேன் கண்டினியூ திஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் முன்னாடி சொல்ல வேண்டியது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னியோட டாபிக் நான் சொன்ன மாரி என்ன சொன்னேன் இன்னைக்கு, இஸ் த கார்த்திகேயன் இஸ் CEO of the incubation center. He is going to be giving the lecture on early stage entrepreneurs. That is opportunity for students for early stage entrepreneurs. Okay, he is the CEO of our incubation center. Ida mudichittu he is 45 to 50 minutes lecture. After that you are going to visit the incubation center also. Just to போய் பாரு அந்த incubation center பாரு. போன தடவை நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போலாம் வந்து பார்த்தேன். ஓகேவா? இந்த தடவையும் உனக்கு என்ன உண்டுன்னா இந்த IIC சார்பா நெக்ஸ்ட் செமஸ்டர் the project expo we are organizing. ஓகேவா? அதில் போன தடவை ஜஸ்ட் எங்களால் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்ணி கொடுத்ததுனால சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுக்க முடிஞ்சது. பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபர்ஸ்ட் 3 prizes சர்டிஃபிகேட்ஸ் தான். இது தடவை முன்னாடியே டீன் சார் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, யூ கேன் கெட் சம் கேஷ் ப்ரைஸஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி, இதெல்லாம் என்னது இந்த எக்ஸ்போவில் வந்து நீ ப்ரெசென்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா உன்னோட இனோவேட்டிவ் ஐடியாஸை பண்ணினா ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர். புரியுதா? ஸோ வித் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணப்பா, இஸ் ஆன் த வே. Taking that session forward. So why we felt the need of a repository at institute level to create? Why there is a need of ideas, innovations, startups, and inventions are required at the institutions level. So in our last 7 years of experience in this building innovation and entrepreneurship in our education institutions, we have observed the common challenges, and these challenges need to be addressed mathematically, systematically, and objectively. The first challenge is that majority of the institutions have lack of benchmarking practices for the kind of innovations startups are emerging from their institutions. Most of the practices adopted in our institutions are developed in approach, and no system is taking care of understanding and benchmarking how many ideas, how many innovations, how many startups are actually coming and graduating and also moving forward. So that's why there is needed system or a mechanism to address this benchmarking practice. The second thing also we found that majority of the institutions are actually struggling and finding much difficulties in identifying entrepreneurial potential individuals. Need mentoring, guidance, support, and with that, it's a high chance probability that they will move from one stage to another stage, and gradually there is successfully they will start their business.
So identifying the right potential, right individual with entrepreneurial potential is also very difficult things to be addressed. Second thing is that many institutions, they are doing much efforts because IIC is actually helping them to do so many attempts and efforts of promoting and supporting innovation. Also, they are trying to identify the right candidates, but actually majority of these efforts are duplicating nature, and the redundancy efforts in scouting ideas, innovations also consumes lots of resources and time, and also many times it is kind of a not generating much high value or impact at the ground. The fourth thing what we observe is that many of these ideas, innovations and startups, they get scouted by institutions and nurtured, but majority of them are lacking quality. That means the vagueness is high and quality is less. So need to kind of ideas and innovations, copycat ideas, innovations are surfacing a lot. So how we are going to address this low quality or sub quality ideas to high quality ideas, innovations? Then also we found out there is an ad hoc approach for resource allocation and mobilization and utilization of the facilities. For example, if one institute, one incubation unit or one pre-incubation unit, we are just users of these things are actually maybe sometimes with no objective. People are coming and going, and sometimes it is an overwhelming the resources or misutilization of the resources. And also, the institute is not clear enough where to put the resources. Emphasis on pre-incubation or incubation or technical transfer. These things is not much clear to the institutions. There is a lack of directional supports of resource allocation, mobilization, utilization. Similarly, there is a quest for strong and continuous pipeline of quality innovation startups for their incubation and pre-incubation support systems and to the regional innovation ecosystem. Finally, we are trying to build a sustainable pathways of entrepreneurship in all our education institutions. So these are the actual problem statements, these are the actual challenges we have identified, and to address these challenges, we came up with a called YUKTI Innovation and IP repository. And this repository is actually, well, at institute level. That means every IIC has to build a repository of ideas, innovations, startups, and inventions or the IPs at the institute level, which is visible to that institute only. This repository is not open to other institutions. That means the repository belongs to that particular IIC and it has to be managed by that IIC only. So this is the called the repository IIC integration, and where YUKTI stands for young, unique, knowledgeable and talented innovators. That means this is an aggregator of young minds with their creative ideas to solve national problems, regional problems, and industry and societal problems. So, is called YUKTI Innovation and IP Repository, and YUKTI stands for Young, Unique, Knowledgeable and Talented Innovators. So it is a platform aimed at fostering innovation and supporting new ideas in various sectors. So it's sector agnostic. It is not limited to only one or two disciplines. It is a sector. So any kind of ideas falling under any domain, discipline, sector are welcome to accept as a part of the repository, and institutes will manage it and drive it and sustain it. Next, this repository is actually aimed at a system of large database of ideas, innovation, startups, which will act as a pipeline for the institute and ecosystem. So the culture gets set through IIC, but this culture gets guided through YUKTI. And the objective of YUKTI is to aggregate and showcase innovative solutions and technologies from higher education institutions, to channelize the efforts of mentoring and nurturing to the targeted innovations and startups effectively,
to facilitate access to the resources and funding opportunities within and outside the institutions, to provide a platform for networking and collaboration with ecosystem enablers. So you can now see that this is kind of a top on IIC. That is, IIC is the foundation where YUKTI Innovation and IP Repository is a one additional dimension to the IIC, which takes support from IIC and connect with your minds and their solutions and connecting with other stakeholders through continuous support from institutions. And this YUKTI Innovation and IP Repository, if you see the middle component, it has 4 pillars, that is 4 key stakeholders. The first pillar is the IIC institutions itself. The second pillar is called the innovators or the individuals having idea, innovations, startups and inventions. So innovators are the individuals, institutions are where the IICs are established, and we have another pillar which is called mentors, that is the innovation ambassadors or external experts serving to IIC institutions as a mentor. And the fourth pillar is called external resource agencies, we call them ecosystem enablers. So this YUKTI Innovation and IP Repository or the platform in integration with IIC, it is having 4 key pillars of innovators, institutions, mentors or innovation ambassadors and ecosystem enablers, and it functions in an integrated way. That's why it is so powerful if one institute will have a functional IIC and also an enriched repository of ideas, innovations, and then connection with innovation ambassadors and the external mentors and ecosystem enablers will definitely boost not only the performance, also the quality and impact at the institute level, at the regional level, at the national level. So as an IIC institute will build the repository and connect its pre-incubation and incubation supports with the YUKTI system, and also they will engage innovation ambassadors for one-to-one mentoring supports to the innovators, and they will also plot challenges, hackathons, competitions for their institutes and outside the institute, and they monitor the progress and they measure the impact and they have to go with ecosystem enablers. So IIC institution has to perform these functions as part of YUKTI Innovation and IP Repository. Whereas the innovators, they will submit and manage their innovations, intellectual properties and startups. They will receive or mentoring supports from institutions and other stakeholders. They will participate in challenges, hackathons and trainings organized by the institutions and other stakeholders. They will get support related to transfer and IP commercialization from institute and other stakeholders. They will through the advanced search option, they will identify, they will match or they will pair or they will enrich angel firms, VC firms, IP firms, incubation units beyond the institute, so to materialize their or to make successful progression in the entrepreneurial journey. So this is the called innovators component with all these features, the IIC institution component with all these functionalities, and mentors, especially those are the innovation ambassadors. And in addition to innovation ambassadors, the external mentors and experts also will be part of this mentoring group, which they will also get a lot of access. And these innovation ambassadors and mentors and experts, they will provide mentoring supports, they will verify innovations ideas, and also they will conduct expert talks in different for innovators and institutions. So innovators have their login account, individual login account, and they can manage ideas, innovation startups,
And institutions have already put the IIC portal. Innovation ambassador also, and because also they will have in account. Now thanks to the third vertical and the third pillar, that is called ecosystem enablers. Who are these ecosystem enablers? They are the incubators. They may or may not be within institute, maybe outside the institute. That means if institute has the login account, then that will be managed by the institute. But if an incubation unit is there in that institute, okay, so in this YUKTI platform, as a research agency or as an ecosystem enablers, they will separate login account in the YUKTI. And by using this YUKTI account, see how many innovations, ideas, startups,